ஹலோ ஆல், வெல்கம் டு யுகாஸ் அகாடமி அண்ட் வெல்கம் டு YG's குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? இட்ஸ் வேர்ல்டு ஹேபிடேட் டே. ஃபர்ஸ்ட், இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டே ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, UN 1985 தான் வேர்ல்டு ஹேபிடேட் டேயை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1986 தான் ஃபர்ஸ்ட் கென்யாவில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னைக்கு மேம் வேர்ல்டு ஹேபிடேட் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க? October 6 அப்படின்னு கேட்டால் கிடையாது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் எவ்ரி அக்டோபர் மாதம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு தான் இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டேயை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டேயோட இந்த வருஷத்தோட தீம், எப்போவுமே எக்ஸாமுக்கு படிக்கும்போது இந்த தீம் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா அர்பன் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ். இங்கே என்ன மேம் ரெஸ்பான்ஸுன்றது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் அ ஸ்மார்ட் வே ஆஃப் பிளானிங் எஃபெக்டிவ்லி. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட் இஸ் அ ஹேபிடேட்? நிறைய பேருக்கு ஹேபிடேட்னாலே என்னன்னு தெரியாது இல்லையா? லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஹேபிடேட் இஸ் அ நேச்சுரல் ஹோம் என்விரான்மெண்ட் வேர் அ பிளான்ட், அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங், நம்மள மாதிரி மனிதர்கள், விலங்குகள், செடிகள் இதெல்லாம் வாழக்கூடிய, அதாவது ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டில் பயோட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் சரௌண்டிங்கோட வாழக்கூடிய. ஃபிசிக்கல் சரௌண்டிங்கிறது நம்மளோட வாட்டர், சாயில், ஏர், இதெல்லாம். பயோட்டிக் அப்படின்றது வந்து ஃபுட்டினுடைய சோர்சஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஓகேங்களா? இதனுடன் ஹெல்த்தியாக வாழக்கூடிய சுற்றுச்சூழலை தான் நம்ம ஹேபிடேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ஹேபிடேட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத முன்னெச்சரிக்கையாக வச்சு தான் இந்த வேர்ல்டு ஹேபிடேட் டேயை UN எல்லா வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ கேட்ச் யூ வித் another content again. Thank you.